வணக்கம். வணக்கம். போன மதிமார்கழியில் போன வகுப்பில் புருஷோத்தம யோகம் பார்க்க ஆரம்பித்தோம். புருஷனை உத்தமமாக அறிதல் அப்படிங்கிற பார்வையில் பார்த்தோம். புருஷன் யாருன்னு பார்த்தோம். வீட்டில் இருக்கிற அந்த அப்பாவி ஜீவன் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தை தாங்கி நிற்கிற சாட்சியாக இருக்கக்கூடிய, எந்த செயல்கள்லையும் ஈடுபடாத வெறுமனே வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி ஜீவனான அந்த பரம புருஷனும் அல்லது அந்த பரம புருஷன்தான் இங்கே புருஷன்னு அழைக்கப்படுகிறார். அது சாட்சியாக இல்லைன்னா எப்படி இயக்கம் நடக்காது அப்படின்னா, ஜீரோன்னு ஒன்று நாம் மென்ஷன் பண்ணலைன்னா கணக்கு இல்லை. ஜீரோ ஆக்சுவலாக இல்லை. இல்லாத ஒன்றை நாம் ஒரு நம்பராக எழுதுகிறோம், எழுதி அதை வச்சு கணக்கெல்லாம் போட்டுக்கிறோம். 4 ஜீரோ அதிகமாக சேர்த்துனா மதிப்பு கண்ணா பின்னான்னு மாறுது. இது எல்லாமே நம்ம அனுபவத்தில் வச்சுருக்கிறோம். எப்படி இல்லாத ஒன்றுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அதை நம்முடைய அன்றாட கணக்கில் சேர்த்துக்கிறோமோ, அதுபோல் சாட்சிங்கிற ஒன்று எல்லா பக்கமும் இருந்து எதோடையும் செயல்படாமல் தனிச்சு நின்று எல்லா செயலுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வை வரணும். அப்படித்தான் புருஷனுடைய வேல்யூ. புருஷன் அப்படி எதுவுமாகவும் இல்லாமல் தனியாக நின்று எல்லாமுமா இருக்கக்கூடிய இந்த பொருட்களை பிரகிருத்தின்னு சொல்லி, இந்த பிரகிருதி தொடர்ந்து இயங்குவதற்கு ஒரு கவுண்டர் ஃபோர்ஸாக புருஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு தாவோல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுறது பொருட்களால் கட்டுறீங்க இல்லையா? செங்கற்களால் கட்டுறீங்க, கற்களால் கட்டுறீங்க. இதை கட்டினது எதுக்காகன்னா, இதுக்கு முன்னாடியும் இப்போவும் இருந்துகிட்ருக்கிற இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த கட்டடம் ஒருவேளை இல்லைன்னா இந்த ஸ்பேஸ் கேனாட் பி யூட்டிலைஸ்ட். பானை செய்கிறோம், பானை செஞ்சு அந்த பானைங்கிற பொருளை தான் பயன்படுத்துகிறோம், தண்ணி எடுத்துகிட்டு வர்றோம். ஆனால் அந்த பானை உடச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்பேஸை உங்களால் பயன்படுத்த முடியாது. பானைக்கு உள்ள எப்போவுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை பானையை வச்சு பயன்படுத்திக்கணும். இதே யோசிச்சு பாருங்கள், பானை முழுக்க மண் போட்டுன்னு அந்த பானையவே நிறைய மண்ணால் செஞ்சுட்டோன்னா வெறும் பிரகிருத்தியாக மட்டும் இருக்குன்னு வைங்க, வெறும் பொருளாக மட்டும் இருக்குன்னு வைங்க, அதாவது உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இல்லைன்னு வைங்க, பயன்படுத்தவே முடியாது. பேப்பர் வெயிட் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் பானையினுடைய ஆக்சுவல் யூட்டிலைசேஷன் நாட் பாசிபிள். ரொம்ப முக்கியமான இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் லாவோட்ஸு. நல்ல பெரிய பெரிய ஸ்போக்ஸ் வச்சு, ஆரக்கால் வச்சு ஒரு பெரிய சக்கரம் செஞ்சிங்கன்னா, அந்த சக்கரத்தை தேரில் பூட்டினீங்கன்னா அச்சாணிக்கும் சக்கரத்துக்கும் நடுவில் இடைவெளி இருக்கிறதுனால தான் தேர் இயங்குதுன்னு சொல்கிறாரு. அந்த கேப்பும் இல்லாமல் டைட்டாக போட்டு லாக் பண்ணிட்டோன்னு வைங்க, சக்கரம் சுத்தாது இல்லையா? சுத்தலைன்னா தேர் நகராது, யூட்டிலிட்டி கிடையாது. 24 ஆரக்கால்களுடன் சக்கரம் செய்கிறோம், எனினும் அது இயங்குவது அச்சாணிக்கும் சக்கரத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியால் தான் அப்படின்னு அவர் ஒரு காட்சியை கொடுக்குறார். அப்போ அந்த இடைவெளிங்கிறது ஒன்றும் இல்லாதது தானே, ஒன்றும் இல்லைங்க. அந்த சாட்சி தான் இயக்கத்துக்கு காரணமா இருக்குது. இந்த காட்சி உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா, புருஷன்கிற சாட்சி எப்படி இந்த பிரகிருத்தியை இயக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வரலாம். நமக்குள்ள எல்லா சமயமும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒன்று சரியான பேலன்ஸ்ல சமநிலையில இருக்கிறதுனால தான் எல்லா வேலைகளையும் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா மாட்டிக்குவோம், பெரிய சேதாரம் உண்டு, அல்லது லைஃப் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகாது. அப்படியான புருஷனை உத்தமமாக அறிய வேண்டிய தேவையை இந்த அத்தியாயம் சொல்லிகிட்டே இருக்கு. இன்றைய பாடல், எக்காலத்தும் எனது அம்சமே ஜீவனாக தோன்றி ஜீவலோகத்தில் பிரகிருத்தியிலே நிற்கின்ற
மனது உட்பட 6 இந்திரியங்களை போகத்தில் இழுக்கிறது அப்படிங்கிறாரு. இந்த எனது அம்சமேன்னு சொல்றது நீங்க ஸ்தூலமா பார்க்கிற அந்த கிருஷ்ணருடைய வடிவம் மட்டும் அல்ல. அந்த வடிவத்தை எல்லாம் கடந்து சாட்சியாக இருக்கக்கூடிய பொருளைத்தான் அவர் சொல்றார். சுயரூபங்கிறது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முங்கிறது சாட்சியைத்தான் சொல்கிறார். நான் சொல்ற ஜீரோவைத்தான் நீங்க இந்த இடத்துல பொருத்திக்கணும், உருவத்தை அல்ல. இந்த எனது அம்சம்ங்கிறது அதுதான். கண்ணை மூடணுன்னா உள்ள வெறுமையா இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெறுமையான அம்சம்தான். அந்த வெறுமையான அம்சம்தான் ஜீவனா தோன்றுது. ஜீவனா தோன்றி இந்த ஜீவலோகத்துல பிரகிருத்தியில, பிரகிருதிங்கிறது இயற்கைன்னு புரிஞ்சுக்கங்க. அது ஒரு ஃபாரின் வேர்டு கிடையாது. பிரகிருத்தின்னா இயற்கை. நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்ந்தது இயற்கை. பிரகிருத்தியிலே நிற்கின்ற மனது உட்பட 6 இந்திரியங்களை போகத்தில் இழுக்கிறதுங்கிறார். இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ எல்லாம் நான் தாயா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றோம்ல, எல்லாம் அதுதான் அப்படின்னு சொல்றோம்ல. கடைக்கு போய் பார்க்குறீங்க, 15 வெரைட்டி மெனு கார்டில் இருக்கு. கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒரு மாவு தான், ஒரே இட்லி மாவு அல்லது தோசை மாவு தான் வகை வகையான மெனுவாக மாறி நிற்கிது. மாவு வந்து உங்ககிட்ட பேசுச்சுன்னா எப்படி பேசும்? யோ நான் தாயா எல்லாமா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா எல்லாம், நீ பார்த்துட்டு இருக்கிறியா, எல்லா பொருளும் என்னுடைய உருவாக்கமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு பருத்தி வந்து உங்ககிட்ட சொல்லுச்சுன்னு வைங்க, உங்கள் சட்டு பேண்ட்டு வேஷ்டி திரைச்சீலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வருது எல்லாம் நான் தான் அப்படின்னு பருத்தி சொல்லுச்சுன்னா எப்படி? அது மாதிரி இறைவன் இவர் நான் தான் உன்னுடைய ஜீவனாக இருக்கிறேன், நான் தான் உன்னுடைய மனமாக இருக்கிறேன், நான் தான் உன்னுடைய இந்திரியங்களாக இருக்கிறேன், நான் தான் இந்த உலகப் பொருளாக இருக்கிறேன், இந்த அனுபவமும் என்னால் தான் நடக்குது அல்லது எனக்கு தான் நடக்குது அப்படின்னு அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. பிரகிருத்தியிலே நிற்கின்ற மனது உட்பட 6 இந்திரியங்களை, 6 இந்திரியம்ங்கிறது 5 புலன் ப்ளஸ் மனம் சேர்ந்துச்சுன்னா 6 இந்திரியம். இந்திரியம்ங்கிறது அனுபவத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் எங்கே அனுபவிக்கிறீங்க? நாக்கு வந்து இனிப்பை அனுபவிக்குது, ஆனால் மனம் வந்து அந்த இனிப்போடு பொருந்துறதால தான் நீங்கள் நல்லா வாவ் சுகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. காய்ச்சல்காரருக்கு நாக்கில் சென்சஸ் போயிடுது, அல்லது இனிப்பு வந்து இனிப்பாக தெரியுது அவருக்கு, ஆனால் அவருக்கு உடலுக்கு பொருந்த மாட்டேங்குது, ஏதோ ஒன்று பிடிக்கலன்னு அவர் சொல்கிறார். அப்போ மனசு வந்து விலகி நிற்குது, ஒத்துக்க மாட்டேங்குது அவருக்கு. இந்த 6ம் சேர்ந்து தான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கொடுக்குது. வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர் ஆஸ் லைஃப் இஸ் வித் 5 சென்சஸ் அண்ட் மைண்ட். இது 6ம் சேர்ந்து தான் நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் செஞ்சீங்கனாலும் இந்த 6க்குள்ளே தான் இது அடங்குது. இதை சொல்லிட்டு அவர் போகத்தில் இழுக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றார். எப்படி பூமி வந்து ஈர்ப்பு விசையில எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு இருக்குதோ, அது மாதிரி இந்த 6ம் சேர்ந்து இந்த ஜீவனை லைஃபை நோக்கி இழுத்துட்டு இருக்குது. விளம்பரம்லாம் போடுறாங்க பாருங்க, லைஃப் இஸ் காலிங் அப்படின்லாம் போடுறாங்க பாருங்க, போட்டு குதிக்கிறார்கள் பாருங்க, அதுதான் வாழ்க்கை அப்படின்னு. இயல்பா ஜீவன் வந்து அதை நோக்கி தான் போகும். ரொம்ப ஆசையான விஷயங்களை நோக்கி போயிட்டே இருக்கும். சாப்பாடா, ஊர் சுற்றலா, சொகுசுகளா, ருசிகளா, இதை நோக்கி ஜீவன் இயல்பாக இழுக்கப்படும். நீ ஒன்றுமே செய்யலைனாலும் அது மேலே நாட்டம் இருக்கும். அதனால தான் பாருங்க, ஒரு நாய்க்குட்டி தடவை இருக்கு, நாய்க்குட்டி யாராவது தடவி விட்டாங்கன்னா அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு விரும்புது. மனுஷனும் அப்படியே தான் இழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதை வந்து அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. இது நான் தான்னு அவர் சொல்கிறார். எக்காலத்தும் எனது அம்சமே ஜீவனாக தோன்றி ஜீவலோகத்தில் பிரகிருத்தியிலே நிற்கின்ற மனது உட்பட 6 இந்திரியங்களை போகத்தில் இழுக்கிறதுங்கிறார். இதுல ஒரு டிக்ளரேஷன் என்னன்னா, எதுவும் என்னை தாண்டி இல்லைங்கிற டிக்ளரேஷன். அதுக்கு தான் சித்பவானந்தர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. மகாகாசம் கடாகாசம்னு சொல்கிறார். நாம் கடாட்சம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம் பார்த்தீங்களா, மங்கள கடாட்சமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த கடாட்சம்ங்கிறது பானையை வந்து கடம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குதானே.
இருக்குதானுங்க? ஆகாசம் வெளியே இருக்கு, பானையை செஞ்சு வச்சிருக்கிறோம், பானைக்குள்ளேயும் அதே ஆகாசம் தான் இருக்கு. பானை ஒரு நாள் உடஞ்சிருச்சுன்னா அந்த ஆகாசம் என்ன ஆகுது? ஏதாச்சும் ஆகுதா? ஒன்றும் ஆகிறது இல்லை. ஆனாலும் இவ்வளோ நாள் அது பானைக்குள்ளே இருந்த ஆகாசம், இப்போ பானையை விட்டு நகர்ந்த ஆகாசம். இந்த ரெண்டு டிஃபரன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லைல்ல, ஒரு மயிரிழை தானே. இதைத்தான் சொல்கிறாரு, இப்படித்தான் ஜீவன் இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த டிஃபரன்ஸும் நான் ஃபீல் பண்ணுறது இல்லை, ஜீவன் வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கிறான். பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம், வெளியே இருக்கிற ஆகாசம் அப்படின்னு ஜீவன் உணர்றான் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் தான் அது, அப்படி உணர்றதா சொல்கிறாங்க. பிரகிருத்தியில் போக அனுபவங்களால் ஜீவன் தன்னை கட்டுண்டவனாக நினைத்து கொள்கிறான். ஏன்னா இங்கே வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் பார்த்தீங்களா, இந்த அனுபவத்தினால எனக்கு அந்த அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது. நான் பானைக்குள்ளே மாட்டிட்டேன்னு ஸ்பேஸ் நினச்சதுன்னா எப்படி? பானையை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்க, டைட்டாக டேப் பண்ணிட்டோம் சுற்றி, பானைக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது. அந்த ஆகாசம் தன்னை தனிச்ச என்டிட்டியாக நினச்சிதுன்னு வைங்களேன், அது என்ன வகையான அறியாமையோ அந்த அறியாமை தான் ஜீவன் தன்னை நினைத்து கொண்டிருப்பது. கடவுள் அவர் எங்கேயோ இருக்கிறாருங்க, ஆத்மா அது எங்கேயோ இருக்குதுங்க, நான் இங்கே பாருங்க சோத்துக்கு அல்லாடிட்டு இருக்கிறேன், நான் இங்கே பாருங்க வேலை வேலைன்னு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னை வந்து ரெட்யூஸ் பண்ணிக்கிட்டு, தன்னுடைய முழுமையான அம்சத்தில் தன்னை பொருத்திக்காமல் தன்னை ஒரு ரெட்யூஸ்டு ஃபீலில் ஜீவன் உணர்றதைத்தான் அறியாமை என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இது எப்போ மாறும் அப்படின்னா, இந்த பானையோட மூடி எப்போ கழலும் அப்படின்னா, இந்திரியத்தால், அதாவது இந்த புலன்களால் வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதலை என்னைக்கு ஒருத்தன் கடந்து உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு இது உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ளே இருக்கிற ஆகாசமும் வெளியே இருக்கிற ஆகாசமும் ஒன்றுன்னு புரிய ஆரம்பிக்கும். இந்த நிலையை வந்து இந்திரிய நிகிரகம்னு சொல்கிறாங்க. இந்திரியங்களால் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை கொஞ்சமாக இந்திரியத்தை வந்து அதனுடைய அளவை குறைச்சி, அதனுடைய வீரியத்தை குறைச்சி, நீ உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பி, இதுவே பொழுதன்னைக்கு உன்னை இழுத்துக்கிட்டு இருக்கு, இதை சார்ந்தே உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய கருத்தை, உணர்வுகளை வச்சுக்கிட்டு இருக்க, இந்த பார்வையை மாற்ற ஆரம்பி, உனக்கு வந்து ஆத்மஸ்வரூபம், ஆத்ம பிரகாசம் அனுபவம் ஆகும்னு உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். 8வது பாட்டு. இந்த புருஷோத்தம யோகம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உரையாசிரியர்களுக்கு பெரிய ஸ்கோப்பே இல்லை. ஏன்னா உண்மையை வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக அவர் சொல்கிறார், மிக துல்லியமான வெளிப்பாடாக இருக்குது. அந்த பாட்டை வெறுமனே படித்தாலே போதும். அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன்னு விளக்கம் சொல்கிறது ஒரு வகையில் அதனுடைய துல்லியத்தை குறைக்குது, எளிமையும் குறைக்குது. இப்போ 8வது பாட்டு பாருங்களேன். மலர்களிலிருந்து காற்று எடுத்து ஏகுவது போல வாசனையை, மலர்களிலிருந்து காற்று வாசனையை எடுத்து ஏகுவது போல ஜீவன் உடல் எடுக்கும் போதும் விடும்போதும் இந்திரியங்களை பற்றி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறார். காற்றுக்குன்னு ஏதாவது ஸ்மெல் இருக்கா? காற்றுக்குன்னு மனம் கிடையாது, ஆனால் ஒரு பொருளுக்கு மனம் உண்டு இல்லையா? பூவுக்கு மனம் இருக்குது, அதை நீங்கள் காற்றுனால தான் அனுபவிக்கிறீங்க. ஸோ காற்று அந்த வாசனையை எடுத்துக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் நகர்றதால, கடத்துறதால தான் என் மூக்கிற்கு வந்து சேர்கிறது. அப்போ காற்று மனசை எப்படி ஃப்ராக்ரன்ஸை எப்படி எடுத்துகிட்டு போகுதோ அது மாதிரி இந்த ஜீவன் இந்திரியங்களை எடுத்துட்டு மனசை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் ட்ராப் பண்ணிடுது. இதுக்கு இன்னொரு அழகான எடுத்துக்காட்டு சொன்னார். இந்த திருவிழாவில் கடை போடுவாங்க பார்த்தீங்களா, கீழே ஒரு துணியை விரிச்சிட்டு எல்லா பொருளையும் அடுக்கி வச்சுட்டு வியாபாரத்துக்கு உட்காருவாங்க காலையில் 6 மணிக்கு. சாயந்தரம் வியாபாரம் முடிஞ்சோன்னா அந்த துணியெல்லாம் மூட்டை கட்டிட்டு போகிறோம் பாருங்க, எல்லா பொருளையும் உள்ளே போட்டு. அது மாதிரி தான் இந்த பிறப்பு நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிற. ஒவ்வொரு முறையும் ஜீவன் வந்து கடையை விரிக்குதான், கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு கடையை விரிச்சிட்டு ஒரு வியாபாரத்தை இங்கே செஞ்சுக்கிட்டு அப்புறம் போகும்போது இது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போயிடுது அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். அடுத்த பாடல். ஜீவன் செவி
கண், மெய், நாவு, நாசி, மனம், அதாவது மனசு 6வது இந்திரியம் ஆகியவற்றை தனதாக்கி கொண்டு விஷயங்களை அனுபவிக்கிறான். அந்த கடை விரிக்கிற எக்ஸாம்பிளே பாருங்க. அவர் தன்னோட வீட்டில் வச்சிருக்கும் போது அந்த பொருள் பற்றின பார்வை, அந்த பொருளுடைய வேல்யூ எல்லாம் வேற. கடை விரிச்சிட்டு உட்காரும்போது ஒரு ஆள் வந்து அந்த பொருளை பற்றி கேட்டாருன்னா அவர் சொல்கிற பேச்சு, அவருடைய அனுபவம், அவர் வைக்கிற விலை, அதுக்காக நடக்கிற பேரம் எல்லாம் வேற. மூட்டை கட்டிட்டு போகும்போது அது வேற. இப்படி இந்த 6ஐயும் வச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையில் நாம் லெஃப்ட் ரைட்டு ஆட்டமாக ஆடி தள்ளுறோம். we are utilizing it so much. இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிற தன்மையை பெறதை பற்றி ஜீவன் பெரும்பாலும் யோசிக்கிறதே இல்லை. யோசிக்காமையே வாழ்க்கை போகுது பார்த்தீங்களா. 24/7 எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை ஆடிட்டு இருக்கிறோங்கிற யோசனையே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே போயிட்டு திடீர்னு ஒரு சமயத்தில் இறப்பு வந்து அப்படி நெரிக்கும் போது, உடலை விடும் பொழுதும், உடலில் இருக்கும் பொழுதும், அனுபவிக்கும் பொழுதும், குணங்களோடு கூடியிருக்கும் பொழுதும் ஜீவனை மூடர் அறியார், ஞானக்கண்ணுடையவர் அறிவர். இது 10வது பாட்டு. இப்படி டெத்து வந்து சோக் பண்ணும் போதும் தெரியாமல் போயிருக்கு. ஒரு பெரிய தவிப்பு வந்துருக்கு. நீங்கள் வந்து நீச்சலையோ தற்காப்பு கலையவோ ஆன்லைன் கோர்ஸில் படிச்சிங்கன்னு வைங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் சமயத்துக்கு வந்து சூழல் வந்து உங்களை தண்ணியில் ஏதாவது தள்ளி விட்டுருச்சுன்னா, இல்லை யாராவது வந்து தாக்கினா, அப்போ கையும் காலும் வேலை செய்யாது. அது மாதிரி தான் மரணத்தின் பொழுது ஜீவன் வந்து எளிமையாக அந்த இந்திரியத்தை விட்டுட்டு தனக்குள்ள ஆழ வேண்டிய தேவை வருது. எப்படி மரணத்தின் போது புலன்கள்லாம் கலங்கிடும், நம்மளுடைய சென்சஸ் வந்து ரொம்ப நேர்த்தியாக வேலை செய்யாது, இமேஜஸ் தப்பாமா தெரியும், எதிரில் நிற்கிற ஆள் வந்து யாருன்னு நம்மளால் கிரகிக்க முடியாது, வாய் கொளரும், மொழி வந்து பிறண்டுரும், அறிவு ஷார்ப்பாக வேலை செய்யாது. இதெல்லாம் இப்படி நடக்கும்போது இவ்வளவு நாள் இந்த புலன்களை தானே சார்ந்து இந்த உலகத்தை இவ்வளவு வெளிச்சமாக தெளிவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குதே, வேலை செய்ய மாட்டேங்குதே அப்படின்னு ஒன்று ஜீவன் வந்து மருளும். அந்த மருள்றது தான் மரண தருவாயில் ஒரு பெரிய பயமாக, மரண வேதனையாக, வழியாக இருக்கு. முகத்தில் தெரியும், அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக அந்த மரணம் சம்பவிச்சிருக்குன்னு தெரியும். இதன் தேவாரத்தில் பாட்டு வரும், புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கிட்டு அறிவழிந்திட்டு. இதெல்லாம் டெத்தோட ப்ராசஸ். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கிட்டு அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி, அதாவது வயிறிலிருந்து கவம் வந்து இங்கெல்லாம் அடைக்க ஆரம்பிக்கும். அதனால் சுவாசம் வந்து பெரிய பெசகாக இருக்கும். நம்மளே யோசிச்சு பாருங்க, ஏதோ சமயம் விளையாடும் போது கழுத்தெல்லாம் யாராவது நெரிக்கிற மாதிரி விளையாண்டோம் அப்படின்னா இங்கே சோக்காதுங்கிறதால நமக்கு வேறு எதுவும் செய்ய வராது, வேறு எந்த சிந்தனையும் போகாது. அந்த மாதிரி உள்ளிருந்து ஒன்று வந்து அடைக்கும். அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி. இந்த மாதிரி சமயத்தில், மரணம் நேர்கின்ற இந்த கொடூரமான சமயத்தில் ஜீவன் இந்த வழியை கோத்ரூ பண்ணி தான் இருக்கணுமாங்கிற கேள்வி தான் மகான்களுக்கு வருகிறது. அவங்கள அவர் என்ன சொல்கிறாங்க, மூடர்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை இவ்வளோ வருஷம் கொடுத்தானே, நீ கொஞ்சமாச்சும் உள்ளே திரும்பி பார்த்து இந்த பொறி புலன்கள்லேயே சிக்குன்று இருக்கக்கூடிய அந்த ஜீவனை கொஞ்சமாக தள்ளி நிறுத்தி இருந்திருக்கலாமே, மூடனாக இருந்துட்டியே. ஜீவனை மூடர் அறியார், ஞானக்கண்ணுடையவர் அறிவர் அப்படிங்கிறாங்க. ஞானக்கண்ணுன்னா அதேங்க ஞான காது இல்லை, ஞான மூக்கு இல்லை, ஞான கண்ணு தான் இருக்குது. ஏன்? ஏன்னா அறிதல் பார்த்தல் ரெண்டுமே ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய சொல். உள்ளுக்குள்ள கண்ணை மூடி ஒரு காட்சி அல்லது பார்வை வந்து உள்ளுக்குள்ள உருவாகும். நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கிற காலத்தில் இதெல்லாம் உருவாகும். அதனால் அதை கண்ணோடு தொடர்பு படுத்துகிறாங்க. முயற்சியுடைய யோகிகள் அவ்வாத்மனை தங்களுக்கு உள்ளேயே காண்கின்றனர்.
முயற்சியுடையார் எனினும் ஆத்ம பரிபாகம் அடையாத அறிவிலிகள் அவனை காண்பதில்லை. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். சிலது அப்படி ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், உள்ளத்தில் தைக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காக அறிவிலிகள் அதெல்லாம் திட்டுறாரு. என்ன அறிவுன்னா ஆத்மனை அறியக்கூடிய அறிவு தான். பொதுவாக மக்களையே அறிவில்லாதவர்கள்லாம் யாரும் திட்டலை. ஸோ முயற்சியுடைய யோகிகள், எஃபர்ட் போடுற ஆட்கள் அவ்வாத்மனை தங்களுக்கு உள்ளேயே காண்கின்றனர். முயற்சியுடையார் எனினும், அதாவது இன்னொருத்தங்க, அதாவது யோகியாக இல்லாதவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அவங்களும் எப்படி, ஏதோ சர்வீஸின் மூலமாக, டிவோஷன் மூலமாக, ஏதோ அல்லது எதுவுமே செய்கிறனாலும் வாழ்க்கையை பாடுபட்டு வாழ்வதின் மூலமாக, பரிணாம வளர்ச்சியில் எல்லாரும் இந்த ரேஸில் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த யோக முயற்சி செய்யாத ஆட்கள் இறைவனை காண முடியறதில்லைங்கிறார் அவர். அதுதான் பெரிய துயரமே. ஆனால் 2 பேரும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அறிவிலின்னு சொல்லப்படுகிறவரும் யோகின்னு சொல்லப்படுறவரும் தொடர்ந்து முயன்று கொண்டு தான் இருக்கிறார்கள். சின்ன சின்ன வகையில் தன்னுடைய சிற்றறிவை கொண்டு ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யோகி என்ன பண்ணுறான்னா, ரொம்ப பக்குவமான ஒரு நுட்பத்தை பயன்படுத்துகிறான், ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறான். உடனே அவனுடைய வேகம் அதிகரிக்குது. அவன் ஆத்மனை அறியக்கூடிய வேகம் அதிகரிக்குது. யோகி அவ்வப்போது அந்தர்முகமாக மனதை திருப்பி பழகுகிறான். இப்போ யோகிக்கு உலக வாழ்க்கை இல்லைன்னு இல்லை. அவனும் நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறீங்களோ அதெல்லாம் கோத்ரூ பண்ணுறான். கடைக்கு போகிறான், பொருள் வாங்குறான், சம்பாதிக்கிறான், வீடு கட்டுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உள்ளே போயிடுறான். எது நடக்குதோ இல்லையோ இதை தன்னுடைய வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கிறான். குளிக்கலைன்னா கூட, துணியை துவைச்சி போடலைன்னா கூட, இந்த உள்ளே போகிற வேலையை அவன் நிறுத்துறதே இல்லை. இதைத்தான் முயற்சியுடைய, அதே சமயம் சரியான நுட்பம் தெரிஞ்சு செய்கிற முயற்சின்னு அவங்க கருதுகிறாங்க. அவ்வப்போது அந்தர்முகமாக மனதை திருப்பி பழகுகிறான். இது என்ன நடக்குது இதனால் அப்படின்னா, இது சித்த சுத்தியை நல்குகிறது. அப்போ சித்தம்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. சித்தம்னா உங்கள் ஆழ் மனசுன்னு புரிஞ்சுக்கணும். அதில் எப்பவும் இருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வுகள் அல்லது உணர்ச்சிகள்னு புரிஞ்சுக்கணும். அது எப்போதும் ஏதாவது ஒன்றை சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நான் மாடு அப்படின்னு சொன்னேன்னா மாடோட உருவத்தை சஜஸ்ட் பண்ணிடும். உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கிட்ட அப்படின்னா உடனே உங்கள் ஊர் மனசுக்குள்ளே வந்துடும். உங்கள் வீட்டுக்கிட்ட என்னொன்று உங்கள் வீடு, உங்கள் வீட்டுடைய என்ட்ரன்ஸ், வாசல், கதவு எல்லாம் உங்களுக்கு அப்படியே நினைவு சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்படி சஜஸ்ட் பண்ணாத நிலைக்கு அந்த ஜீவனானது போகணும். சித்தமானது சுத்தமாகணும். ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது சவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், வெளியே சொல்லிகிட்டே இருக்கும், இதுதான் 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 சொல்லிகிட்டே இருக்கும். அது சொல்லாமல் சுத்தமாக அமைதியாக இருக்கிற அந்த நிலையத்தான் சித்த சுத்திங்கிறாங்க. ஸோ யோகி என்ன பண்ணுறான், அவனுடைய சின்ன சின்ன உழைப்பை உள்ளே திருப்புறதுக்கு போடுறான். உள்ளே திருப்பி திருப்பி உட்காரும்போது என்ன ஆகுது, எப்பவும் எதையாச்சும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற சித்தம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகுது கொஞ்சம் நேரம். இந்த குளம் ஆடாமல் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணீர் அசையாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அது மாறுது. மீன் இருக்கிற குளம் எப்படி இருக்கும், கலங்களாக தான் இருக்கும். இது அப்படியே அமைதியாக இருக்குது. அமைதியான சித்தம் ஆத்ம தரிசனத்திற்கு இன்றியமையாதது. ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய நிலா குளத்தோட தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத இதுக்கு சொல்லுவாங்க. குளத்தை கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நிலாவினுடைய பிரதிபிம்பம் தெரியாது. அதே கொஞ்சம் கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே படிய ஆரம்பிக்கும். சர்ஃபேஸில் என்ன இருக்குதோ அதெல்லாம் உள்ளே செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஆடிட்டு இருந்த அந்த நிலா அப்படியே நேராகும், நேர்த்தி ஆகும். அப்படியே நல்லா முழு நிலவு அப்படியே தெரியும். அப்படி சித்தம் உள்ள திருப்பி பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு ஒரு ஸ்டில்னஸை என்னைக்கு அடையுதோ அன்னைக்கு ரிஃப்ளெக்ஷன் இஸ் இம்மீடியட்லி ஹேப்பன்ஸ். ஒன்ஸ் அதை பார்த்துட்டிங்கன்னு வைங்க, அதுக்கு மேலே சுகம் எதுவும் கிடையாது. ஸோ
ஆத்ம தரிசனத்திற்கு சித்த சுத்தி இன்றியமையாதது ஆகிறது. அடுத்து, சூரியனிடத்திலிருந்து வந்து உலகம் முழுவதையும் விளக்குகிற வெளிச்சமும் சந்திரனுடையதும் தீயினுடையதும் என்னிடத்திலிருந்து வந்த பிரகாசம் என்று அறிக அப்படிங்கிறாரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, சினிமாவில் அந்த தேட்டரில் ஸ்க்ரீனில் சூரியன் தெரியுது, இன்னொரு காட்சியில் நிலா தெரியுது, இன்னொரு காட்சியில் நெருப்பு எரியறது தெரியுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? ஆனால் இந்த மூணுமே ப்ரொஜெக்டர்லேருந்து வந்த ஒத்த வெளிச்சம்தான். அந்த ஒரு வெளிச்சம்தான் அங்கே நெருப்பாகவும் நிலவாகவும் சூரியனாகவும் தென்படுகிறது. இறைவனும் என்ன சொல்கிறாரு? இந்த மூணும் நீ வெளியே பார்க்குறல்லப்பா, நெருப்பு, நிலா, சூரியன், இதெல்லாம் என்னுடைய வெளிச்சங்கிற என்னுடைய தன்மையிலிருந்து வியாபிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை எதுக்கு நம்ம தியானிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவும். கண்ணை மூடி இதையெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் இதை பற்றின கான்டம்ப்ளேஷனுக்கு போகிறதுக்கும் இதெல்லாம் உதவும். ஆனால் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கிராஸ். சூரியன் ஆகட்டும், நிலா ஆகட்டும், நெருப்பாகட்டும் ஸ்தூல உலகு சார்ந்தது. இறைவன் சூட்சமத்தை தாண்டி எங்கேயோ இருக்கிறார். அது 12வது பாடல். 13வது பாடல், என் வழிவால் நான் பூமியினுள் பிரவேசித்து உயிர்களை தாங்குகிறேன், இனிமை வடிவாகிய சந்திரனாகவும் ஆகி பயிர்களை எல்லாம் போஷிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப டெக்னிக்கல் சப்ஜெக்ட். பயிர்களை அவர் எப்படி போஷிக்கிறாருங்கிறது டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அது ஏன் இனிமை வடிவாகிய சந்திரன் சொல்கிறாருங்கிறதும் கவனத்திற்குள்ளே வர வேண்டியது. இன்றைய நாளுடைய இறுதி பாடலாக இது அமையுது. இறுதி இல்லை, இன்னொரு பாடல் இருக்கு. ஸோ என் வழிவால் நான் பூமியினுள் பிரவேசித்து உயிர்களை தாங்குகிறேன் அப்படின்னா, கரும்புக்குள்ள கரும்பு சாறு எப்படி புகுந்துச்சு, எப்படி இருக்கு? கரும்பு சாறு தான் கரும்பா வச்சிருக்கு இல்லையா? அது மாதிரி பூமியினுள் பிரவேசித்து உயிர்களை தாங்குகிறேன், இனிமை வடிவாகிய சந்திரனாகவும் ஆகி பயிர்களை எல்லாம் போஷிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்முடைய சந்திரனை மென்ஷன் பண்ணதால உரையாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, சந்திரன்கிறது இங்க குறிப்பிடுறது அந்த வானத்துல இருக்கிற சந்திரன் மட்டும் இல்லை, நமக்குள்ள ஓஜஸ்ன்னு ஒரு ஆற்றல் இருக்கு. ஓஜஸ்ங்கிற ஆற்றல் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்மக்கிட்ட வாதம், பித்தம், கபம்னு 3 இருக்குன்னு படிக்கிறோமா? வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, கபம்னா நீர் மற்றும் குளிர்ச்சி, இப்படி பார்க்குறோமா? இந்த வாதம் எல்லாம் சேர்ந்து திரண்டு உங்களுக்குள்ள பிராண சக்தியை கொடுக்குது. வாதத்தை எடுத்து பிழிஞ்சு சாறு எடுத்தீங்கன்னா வாதம்னா பிராணன்னு அர்த்தம், உங்களுடைய ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். இந்த பித்தம் இருக்கு பார்த்தீங்களா, நெருப்பு. இந்த நெருப்பினுடைய சாரம் என்னன்னு கேட்டால் தேஜஸ்ன்னு பேர். தேஜஸ்னா ஒளின்னு அர்த்தம். நெருப்பினுடைய சாரம் வெறும் சூடு மட்டும் இல்லைங்க, அதுலேருந்து வெளிச்சமும் வருது இல்லையா, அப்படின்னு பொருள் தேஜஸ். இந்த நிறைய பேர் முகம் தேஜஸாக இருக்குலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, முகம் கண்ணு தான் தேஜஸாக இருக்கும். அதே மாதிரி கபத்தினுடைய சாரம் எதுன்னா ஓஜஸ். நெருப்பினுடைய பித்தத்தினுடைய சாரம் தேஜஸ், கபத்தினுடைய ரீஃபைன்டு ஃபார்ம் ஓஜஸ். அந்த ஓஜஸ் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சத்து சார்ந்தது. ஆண்களுக்கு விந்துவாகவும் பெண்களுக்கு அவர்களுடைய மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடாகவும் இருக்கிறது இந்த ஓஜஸ் தான். இதை இழக்கும்போது இந்த உடல் சாரம் இழந்துருது. இந்த ஓஜஸை ஒரு ஜீவன் இழந்துருச்சுன்னா உடல் அப்படியே விழுந்துருது. மரணத்தின் போது அதுதான் நடக்குது. அந்த ஓஜஸ் உள்ள இருந்துதான் ஒரு உயிரை உடலோடு பிணைச்சு அதை செயல்பாட்டிற்குரியதாக வைத்திருக்கிறது. இந்த ஓஜஸ் ஆற்றல் தான் எல்லா செடிகளுக்குள்ளேயும் மரங்களுக்குள்ளேயும் உயிர்களுக்குள்ளேயும் ஊடுருவி நிற்கிது. இந்த சாரம் வெளியே போச்சுன்னா அவ்வளோதான், சத்து போயிருச்சுங்கிறது தான் செத்து போயிருச்சுன்னு நாம் சொல்லி பழகி வந்திருக்கோம். செத்து போகிறதும் சத்து போகிறதும் ஒன்று தான்.
இந்த சத்து கடைசியில் காணாமல் போயிடுது. இந்த சத்தை வந்து இழக்காமல் போஷிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த சத்தை வந்து அடிக்கடி செலவு செய்து இதில் வந்து ஒரு ட்ரைனஸை ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ என்ன ஆகுன்னா, உடலை தாங்கியிருக்கக்கூடிய அந்த சத்து போக 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 உடல் வந்து சீக்கிரம் பலவீனமாகவும் வயோதிகத்தையும் அடைகிறது. இந்த சத்து கபம்னு சொல்கிறதால சந்திரனை ஓமையாக அவர் சொல்கிறார். இனிமை வடிவாகிய சந்திரன், இனிமையும் கபத்தை குறிக்கிறது தான். இனிமை வடிவாகிய சந்திரனாகவும் ஆகி பயிர்களை எல்லாம் போஷிக்கிறேன்கிறார். எல்லா செடிக்குள்ளேயும் இந்த ஓஜஸ் இருக்கு. நம்ம வந்து பயிர்கள் விளையிறதுக்கு வந்து சூரிய ஒளி அவசியம்னு படிக்கிறோம் இல்லைங்களா? சந்திர ஒளியும் அவசியம். சந்திரன் வந்து உணவுக்கான ஆள். உணவுன்னா பயிர்கள் தானியங்கள்லாம் சந்திரனை குறிக்குது. இந்த சந்திரன் சந்திரன் ஆப்வியஸா தாய்மையை குறிக்குதா, பெண்மையை குறிக்குதா? ஸோ அங்கிருந்தா நமக்கு போஷிப்பு வருது. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பயிர்கள்லாம் ஒரு போஷிப்பை பெற்று நமக்கு இந்த ஜீவனுக்கு வந்து இந்த ஜீவனுடைய உடலுக்குள்ள போய் இந்த ஜீவனுடைய உடலையும் போஷிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் என்னுடைய வழிவாள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாருங்க, இறுதி பாடல். உதரக்கணலாக நான் உயிர்களின் உடலில் இருந்து கொண்டு பிராண அபான வாயுக்களுடன் கூடி 4 வித அன்னத்தை செமிக்கிறேன்கிறார். 4 வித அன்னம்னா என்னங்க? தக்காளி சாதம், தேங்காய் சாதம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. 4 வித அன்னம்னா 4 வகையில் நம்மளால் சாப்பிட முடியும். கவனிச்சிருக்கிறீங்களா? 4 வகையாக சாப்பிட்றது என்னது? கடித்தல், மெல்லுதல், அதுக்கப்புறம் உறிஞ்சுதல், அதுக்கப்புறம் நக்குதல், அதுக்கப்புறம் விழுங்குதல். இந்த 4 வகையாக அன்னம் இருக்கிறது. இந்த 4 வகையாக நீ சாப்பிட்டேன்னாலும் இந்த 4ஐயும் செமிக்கிறது என்னுடைய கனல் தான் சொல்றார். உதரக்கணலாக நான் உயிர்களின் உடலில் இருந்து கொண்டு பிராண அபான வாயுக்களுடன் கூடி, வாயுக்களில் 5-10 வகைகள் இருக்கின்றன. இந்த 5 வகை வாயுக்களில் அவர் சொல்றார் பிராண அபான வாயுக்களுடன் கூடி, அதாவது வெப்பம் வந்து இந்த ஆற்றலோடு கூடி 4 வித அன்னத்தை செமிக்கிறது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் இலையில சாப்பிட்ற, இலையில போட்டிருக்கும்போது கண்ணுக்கு தென்படுற அந்த உணவுக்கும் காலையில் அது அடையிற மாற்று உருவத்துக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது. இப்போ நடுவில் என்ன நடந்துச்சு? எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வயிறு இடையறாமல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை யார் செய்யறான்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி தான் செய்யுது. எவ்வளோ அழகா அவர் சூரியன், சந்திரன், அக்னியை வந்து பொறுத்தரா இருப்பாருங்க. சூரியனாக இருந்து நான் என்ன செய்கிறேன்? உலகம் முழுவதையும் விளக்குகிற வெளிச்சம்னு சொல்கிறாங்க. வெளியே சூரியன் வந்து ஒரு பொருளை காட்டி தருது. வெளிச்சம் இருக்கிறதால தான் உங்களுக்கு தொலைவு தெரியுது, இடைவெளி தெரியுது, எல்லாம் தெரியுது, கனபரிமாணங்கள் தெரியுது. எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறது வெளிச்சம்தான். வெளியே நிலவாக இருந்து சாரத்தை நான் தான் கொடுக்குறேங்கிறார், போஷிக்கிறேங்கிறார். அடுத்து அக்னியாக இருந்து நான் தான் செரிக்கிறேங்கிறார். அதனால தான் அக்னி, சோம, சூரியன்னு 3 மண்டலங்கள்னு யோகத்தில் வேற பார்வையில் போகும். இது அப்படியே உள்ளே போட்டு பாருங்க. உங்களுடைய அறிவாக இருந்து ஒன்றை உங்களுக்கு விளக்குவது சூரியன் தான். நீங்கள் உங்களுக்குள்ளே தெரியுது பாருங்க, உங்களுடைய மனசுக்குள்ளே இடைவெளி இருக்கு பாருங்க. சிந்திக்கிறீங்க, முடிவெடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று அறியறீங்க, இது இப்படித்தாங்கிறீங்க, இல்லை இப்படி இல்லைங்கிறீங்க. இதெல்லாம் சூரியனுடைய அம்சம். அறிவு வந்து வெளிச்சம், அறிவொளின்னு அதனால தான் சொல்கிறோம். ஞான ஒளின்லாம் சொல்கிறோம்ல, அது அப்படித்தான் வருது அந்த சொல். அதற்கப்புறம் இதை செஞ்சிட்டு இருக்கிற ஆள் யாருன்னா உடம்புக்குள்ளே சாரமாக உட்கார்ந்துருக்கிற ஆள். உடம்புக்குள்ளே சாரமாக இருந்து, உடம்பு இதற்காக பாத்திரமாக இருந்து, இந்த அறிவானது, மனமானது இந்த உடலில் தங்கி செயல்படுது. அப்போ இந்த உடம்பை காப்பாற்றுறது எது? சூரியன், சந்திரன் போஷிக்குது. இதுக்குள்ளே சாரமாக இருக்கு. சரி, இப்படி இருந்துட்டா போதுமா? தினசரி இதுக்கு ஃபீடு வேணுமே. அது உணவாக உள்ளே போகும்போது உதரக்கணலாக இருந்து, அக்னியாக இருந்து
நீ 4 வகையான சாப்பாடையும் போட்டு போட்டு என்னை படுத்துகிற பார்த்தியா. நல்ல சாப்பாடு போட்டால் அப்படி சொல்லாதது. நாம் சாப்பிட்றதெல்லாம் சாதாரண சாப்பாடாக எவ்வளவு விஷத்தை தாண்டி வருகிறது, எவ்வளோ வகையான கரப்ஷன்ஸை தாண்டி வருது. இது எல்லாத்தையும் அந்த நெருப்பு வந்து ஃப்ரை பண்ணி விடுது. நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லைங்களா, நெருப்பு பொல்யூட் ஆகாது, மற்ற எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால் ஏதோ தாங்கிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த கண்டாமினேஷனுக்கு இந்நேரம் உடம்பு என்னைக்கோ விழுந்திருக்கும். அத்தனை வகையான ரசாயனங்கள், அத்தனை வகையான விஷங்களோட எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டு செரிச்சுக்கிட்டு மறுநாள் எந்திரிச்சு நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் நெருப்பு, அந்த கனல் தான். அந்த கனலை அணைய விடாமல் பார்த்துக்கணும். நம்ம பொறுப்பது. இந்த நெருப்பு மட்டும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. நான் வந்து ஸ்பாயில் பண்ணப்பட்ட நெருப்பை உடையவன். சீக்கிரம் சளி பிடிச்சிடும், அதுக்காக சொல்கிறேன் நான். இன்றைய பாடம் இதோடு நிறைவு பெறுகிறது. இதெல்லாம் சொல்லி அந்த புருஷனுடைய குவாலிட்டியை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த அத்தியாயத்தை கடத்திட்டு இருக்கார். ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? சந்திரன் வந்து போஷிக்குதுன்னு சொல்றீங்க, அது எந்த தன்மையிலேருந்து அந்த போஷிப்பு நடக்குது செடிகளுக்கு, பயிர்களுக்கு? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாரமாக இருக்கு. குளிர்ச்சியும் சந்திரன்ட்டு நமக்கு கிடைக்கிறது குளிர்ச்சி, சந்திரன்ட்டு நமக்கு கிடைக்கிறது பால் ஒளி. அதனால் சந்திரன்ட்டு கிடைக்கிறது தாய்மை உணர்வும். ஸோ ஜோதிடத்தில் வந்து சந்திரன் ரெப்ரசன்ஸ் அம்மா, சந்திரன் ரெப்ரசன்ஸ் ஃபுட்டு, தானியங்கள் எல்லாம். இந்த சந்திரனுடைய ஒளியினால், சந்திரனுடைய ஒளியில் முழுமையாக மரங்கள், செடிகள், பயிர்கள்லாம் தன்னை அப்படியே வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறதால இயல்பாகவே போஷிக்கிற தன்மைக்குள்ளே அது செல்கிறது. பூமியிலேருந்து சத்தை எடுத்தாலும் முறையாக சத்தை தனக்குள்ளே வச்சிருந்து, சாரத்தை தனக்குள்ளே வச்சிருந்து அது ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணி தருது. அது எனக்குள்ளே புகுந்து என்னை போஷிக்கிறது. சந்திரனுடைய மெட்டாஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். வெறுமனே சந்திரனுடைய நேரடி தொடர்புன்னு இதை எடுக்க முடியாது. சூரிய ஒளியில் சிலது நடக்குதுன்னு படிக்கிறோம், சூரிய ஒளியை வாங்கி செடிகள் சில வினைகளை ஆற்றுதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி சந்திர ஒளியும் வாங்கி ஆற்றத்தான் செய்கிறது. அது சாரமாக நிற்குது. சூரியன், சந்திரன், அக்னி, இந்த முக்கோணம் நம்மளை தொடர்ந்து உயிர்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது நீங்கள் தியானித்து தான் புரிஞ்சுக்கணும். கான்டம்ப்ளேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். சிலதை விளக்க முடியாது. அந்த போஷிப்பு தான் நமக்கு இந்த உணவு சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற தானியங்கள், பயிர்கள் சாப்பிடும்போது அந்த போஷிப்பு தான் நம்ம உடம்புலேயே செய்கிறது இல்லையா? சந்திரனுடைய இம்பேக்ட் இன்னும் கிராஸாக இருக்கும், சட்டிலாக இருக்காது. சூரியன் சட்டில் மோஸ்ட், சந்திரன் கிராஸ் மோஸ்ட், கனல் கிராசஸ்ட். சாரமாக இருக்குது இல்லை, அதுதானே சப்ஸ்டன்ஸ், எசன்ஸ் அங்கே தானே இருக்கு. இது கொஞ்சம் முதல்ல கேட்குறவங்களுக்கு ஒரு மேப் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இட் டேக்ஸ் இயர்ஸ் டு கான்டம்ப்ளேட். பிப்லாதர்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்கப்பட்டு ஒரு வருடம் காத்திருக்க சொன்னார் அவர். இந்த உலக தோற்றத்தை பற்றி தான் முதல் கேள்வி கேட்குறாங்க இந்த உபநிஷத்தில். ஸோ இது அவ்வளவு நுட்பமான கேள்வி. சந்திரனுக்கும் உணவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வந்து அறியறது ரொம்ப சவாலான செய்கை அறிவுக்கு. அதற்கு வந்து அறிவை பக்குவப்படணும்னா உட்காந்து கண்ணை மூடி அமைதியாக இருக்கும்போது தான் அது எப்படின்னு அதுவே தன்னை காட்டும். அது வரைக்கும் காத்திருங்கள் அல்லது தியானியுங்கள். நன்றி.